friends. Today is an opportunity to watch a movie called Rekka. ஸோ ரெக்கா வந்து விஜய் சேதுபதி நடித்த படம். டைரக்ஷன் வந்து ரத்தின சிவா, லீடு வந்து லக்ஷ்மி மேனன், ப்ரொடியூஸ் பை சிவபாலன் அண்ட் ரிலீஸ் வந்து காமன் மேன் கணேஷ். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இமான். ஸோ ஓகே, ஸோ basically the first time Vijay Sethupathi has tried to do a commercial film on a template commercial story. பார்த்தீங்கன்னா there is always a charm in doing a commercial film. Charm in doing a commercial film ஏன் சொல்றேன்னா, இட்ஸ் ஒரு லெவல் ஆஃப் சுப்ரியாரிட்டி ஹீரோக்கு இருக்கும். ஒரு ஒரு அழகான ஒரு பேக்ட்ராப்ஸு, ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய சில சீக்வன்சஸு, ஒரு நல்ல லவ் ட்ராக்கு, காமெடி. ஸோ இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். அதில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறாரு. டிட் ஹி ஓவர் கம் இஸ் இன்ஹிபிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த தயக்கங்கள்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சும்மா குத்தி இறங்கி அடிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. சொல்லப்போனால் வந்திருக்காரு, பாதி கரையை தாண்டிட்டாரு, இன்னும் கொஞ்சம் பாலிஷ் ஆகணும். இப்போ வந்து கமர்ஷியல் ஃபிலிமுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நல்ல ஸ்டன்ட்ஸு, அதுக்கு வந்து உடல் ஒத்துழைக்கணும், விஜய் சேதுபதி அதை கவனிக்கணும். நல்ல நல்ல பியூட்டிஃபுல் சாங்ஸு, நல்ல கொரியோகிராஃபி, அதுக்கு வந்து நல்ல டான்ஸ் பண்ணணும். அதுக்கும் வந்து விஜய் சேதுபதி வந்து சில மெனக்கெடல் பண்ணணும். இது இட்ஸ் லேர்னிங் கர்வ்ன்றதுனால விட்டுடலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனார்மஸாக அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வந்து இப்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இமானோட அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அது அந்த பெப்பா இருக்கு, நல்லா அடிக்கும் போது அந்த பஞ்சு இருக்கு, நம்ப கூட லெவல்ல இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரத்ன சிவா டைரக்டர் வந்து ஒரு எல்லாரும் முக்கோண காதல் கதைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு முக்கோண வில்லன் ஸ்டோரியை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதா இருக்குது, டிஃப்ரெண்டா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படத்துல வந்து ஸ்டார்டிங்கும் வந்து ஒரு கல்யாணத்துல ஆரம்பிக்குது, எண்டிங்கும் ஒரு கல்யாணம், நடுவுல வந்து 2-3 கல்யாணம். இது வந்து நீங்க படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதுல விஜய் சேதுபதிக்குன்னு வந்து ஒரு ஃபிலிம்ல வந்து சில மேனரிசம்ஸ்லாம் இருக்குது. அவர் வந்து அதுலலாம் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் வந்து லக்ஷ்மி மேனன் வந்து அவங்க ஒரு ஃபுல் ட்ராக் வந்து கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸோட விஜய் சேதுபதி கூட முழுசா வந்து நம்பி ஒரு ட்ராக் நடிச்சிருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து அவங்க நடிக்கும் போது அவங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிச்சிட்டாங்க. படம் வந்து நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு பிடிக்குது. ஆனா ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. எப்படி வந்து ஒரு பொண்ணு பார்த்த உடனே வந்து ஒருத்தனை பிடிச்சிடும், என்ன ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டே இருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பாதி படத்துக்கு மேல வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிக்கும், பட் ஆனா வந்து பின்னாடியில வந்து ஒரு சின்ன ஒரு நெடல் போயிட்டே இருக்கும். என்ன அது காரணம், என்ன இவர் செய்து கொண்டிருக்கிறார், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வேணும்னே பிளான் பண்ணி பண்ணார டைரக்டர்னு தெரியல. அது ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட் தான் வந்து படம் ஃபுல்லா டிராவல் ஆக போகுது. அது கிளைமேக்ஸ் தான் வந்து இந்த முக்கியமான வில்லன் கதை. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இப்போ கதையை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ ஃபுல் லெங்த் வந்து இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக போக போகுது. இது தவிர்த்து ஒரு செக்மெண்ட் வருது. அதுல வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தோட டோட்டல் ஜஸ்டிபிகேஷனே அந்த செக்மெண்ட் தான். அதான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு ஹீரோ தன் இயல்பாக எல்லா கல்யாணத்திலையும் ஏன் அவர் வந்து முன்னிலை எடுத்து அவரே வந்து ஏன் சில கல்யாணங்களை பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஹீரோட இயல்பு. அதுக்கான வந்து முழு முக்கியமான ஒரு ஜஸ்டிபிகேஷன் சீக்வன்ஸே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹீரோ வந்து ஒன்று கல்யாணத்துல காமிப்பாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன்
ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நீங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ லாஜிக் இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மைண்ட்ல பின்னாடி நெருடலா போயிட்டே இருக்கும். பட் ஆனா வந்து படம் ஃபுல்லா அந்த இது ட்ராக் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட ஜஸ்டிஃபிகேஷன் எங்க வருது அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. ஸோ இது இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு படம் பிடிக்கும், சில சீன் பிடிக்கும், சில சீன் வந்து என்ன இது லாஜிக்கே இல்லையே அப்படின்னு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பேக் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு போய் ஏன் இது அப்படின்றத வந்து டைரக்டர் ரத்ன சிவா தான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும். பட் நல்லா பாத்தீங்கன்னா எடிட்டர் வந்து லீனியர் எடிட்டிங்ல இந்த படத்தை வந்து ஃபுல்லா அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதை அழகா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லீனியர் லீனியர் எடிட்டிங்லயே போகாம பேக் எடிட்டிங்ல பண்ணி அவங்க வந்து நல்ல நல்ல சீன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து பாறையா கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல வச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு போர் அடிக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு கதையே இருக்காது உங்களுக்கு. ஸோ அப்புறம் அப்படியே மெதுவா அப்படி அப்படி கர்வ் ஆரம்பிக்குது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஒரு சீரியஸ்னஸ் பிடிச்சி இன்டர்வலுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இன்டர்வலுக்கு முன்னாடி தான் வருது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஃபைட் வராது. அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டு வந்து செகண்ட் ஹாஃப் நிறையா வருது. இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மாலா அக்கான்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் தான் விஜய் சேதுபதிக்கு வந்து அவரோட தன் இயல்பா அவர் வந்து கல்யாணத்துல ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு சீக்வன்ஸ். அதில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல டச்சிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அது ஒரு சின்ன வயசுல நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப பெட்டா இருப்போம். ஸோ இதான் கான்செப்ட். இதே மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் வருது, நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு. அதில் ஒரு பாட்டு கூட வருது கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டும் நல்லா இருக்குது. ஸோ இது இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது லாஜிக்கே இல்லாத படம் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து இது சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ஃபேக்ட். மணிரத்னம் படம் எடுத்துட்டாரு, படம் எடுத்துட்டு தளபதி வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. யாருக்குமே படம் ரிலீஸ் ஆகி 2 நாளுக்கு யாருக்கும் புரியவே இல்லை. மணிரத்னம் வந்து சண்டே அன்னைக்கு தூர்தர்ஷன்ல நல்ல ஒரு இன்டர்வியூ வந்து அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி அவர் சொன்னாரு, தளபதி வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, அது வந்து மகாபாரதோட கதை தான் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே தான் வந்து மக்கள் வந்து இந்த திரை விமர்சனத்திலயும் எழுதுனாங்க, பேப்பர்லாம் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து பிக்கப் ஆச்சு. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ உங்களுக்கு 2 ஜஸ்டிபிகேஷன் படத்துல, முக்கியமான ஜஸ்டிபிகேஷன். லவ்வர் ஏன் லட்சுமி மேனன் ஏன் விஜய் சேதுபதி கையை பிடிச்சிட்டு நடந்து வராங்க, ஃபுல் நம்பிக்கையோட ஏன் நடந்து வராங்க, அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன். 2வது ஜஸ்டிபிகேஷன் ஏன் தன் இயல்பா வந்து விஜய் சேதுபதி வந்து எப்பவுமே வந்து கல்யாணத்துல அவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. இந்த 2 ஜஸ்டிபிகேஷனுமே செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. படம் பாருங்க, புரியாத மாதிரியே தான் இருக்கும் லைட்டா உங்களுக்கு. ஆனா கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து லாஜிக்கே இல்லாத படம், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு தோணும். பட் உங்களுக்கு இப்போ லாஜிக் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்தை நம்ம எப்படி பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நீங்களும் வந்து அதை எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்களுக்கு இல்லை, நீங்க அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் ஒரு ஒரு சின்ன இதாக சொல்லலாம். மற்றபடி படம் வந்து நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் விஜய் சேதுபதி வந்து அந்த கமர்ஷியல் படத்துக்கான சில விஷயங்கள்லாம் அவர் வந்து தன்னையை வந்து அதுதான் வந்து வித்தியாசம். இப்போ வந்து நார்மல் ஃபில்முக்கும் கமர்ஷியல் ஃபில்ம் என்னன்னா தூக்கலா இருக்கணும். அது முக்கிய காரணம் ஃபிட்னஸாகவும் இருக்கணும். ஃபிட்னஸாக இருந்தால் தான் தூக்கலாக எதுவுமே பண்ண முடியும். தூக்கலாக வந்து ஃபைட் பண்ண முடியும், டான்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த ஸ்க்ரீனில். ஸோ விஜய் சேதுபதி அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சு அவர் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக இந்த படம் வந்து இட் வில் பி லைக்டு பை பீப்புள். Coming at the back of 5 hits, Vijay Sethupathi வந்து it definitely will be a hit, and best wishes to Vijay Sethupathi and the whole team. ராக்கிங் சொல்லியிருக்க வேண்டிய படம், லைட்டா வந்து கம்மியா வந்து ராக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. See you the next time.